அவர்களே, பேராசிரியர் அவர்களே, மாணவ செல்வங்களை உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை மதிய வணக்கம் தெரிவிக்கிறேன். உங்க பிரின்சிபல் சிஸ்டர் பேசுனதுக்கு அப்புறம் நான் பேசணுமான்னு யோசிச்சேன். அவங்க எப்போதும் வந்து முழங்குறாங்க, பயங்கரமா முழங்குறாங்க. இங்க மட்டும் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். அப்படிதானே? உங்களுக்கு எல்லாம் பெருமை தானே? இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிரின்சிபல் சிஸ்டர் கிடைச்சா உங்களுக்கு தான் பெருமை தானே? ஜோரா உங்களுக்கு கைது சூப்பராக அரசியல் சாசன தினத்தை மட்டும்தான் பேசுவாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அதுக்குள்ள நிற்கிறவங்க வரலாறு சொல்றாங்க, பிலாசபி பேசுறாங்க, புவியியல் பேசுறாங்க, சயின்ஸ் பேசுறாங்க. எல்லாத்தையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக மாணவ செல்வங்களாய் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டிய சிந்தனை கொத்தை வந்து வழங்கியிருக்கிற ரொம்ப அருமையான சொல்லியிருக்கிறாங்க. 10 மடங்குல ரொம்ப அருமையான கருத்துக்களை விளங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கல்லூரிக்கு வரும்போதெல்லாம் எனக்கு வந்து உள்ளபடியே பெருமையாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை உள்வாங்கி சென்று குழந்தைகளுக்கு கொண்டு செல்றீங்க அப்படிங்கிற நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. இந்த கல்லூரி புகழ்வாய்ந்த கல்லூரி, பெருமைமிக்க கல்லூரி, நிறைய விஷயங்களை கல்விக்காக மட்டுமல்லாமல் எதிர்காலத்தை நோக்கி குழந்தைகளுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறவர்கள் நிறைய செய்வீங்க. படிப்பை தாண்டி வாழ்க்கையை நோக்கி நகர்த்தக்கூடிய பணிகளை நிறைய செஞ்சுருக்கீங்க. அது அந்த வகையில் நாங்களோடு இணைந்து பணியாற்றுவது மிகவும் பெருமைக்குரிய விஷயமா இருக்கிறது. 10 நிமிடத்தில் நான் ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துட்டு குழு அமர்வுக்காக வச்சுருக்கிறோம். இந்த குழு அமர்வுக்கு நீங்கள் போக போறீங்க. அரசியல் சாசனம் சம்பந்தமாக முக்கியமான மைய கூறுகளை நீங்கள் வந்து விவாதிக்க போறீங்க. ஏன்னா எப்போதும் பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி நாளைக்கு மைக்க பிடிச்சா விடுறதில்லை. அதனால நான் முடிக்கணும்னு உங்களுக்கு 10 நிமிஷம் பேசுறதில்லை. மேடத்திலையும் சொன்னேன், சிஸ்டரையும் சொன்னேன். இதுல எத்தனை பேர் வந்து இந்திய அரசியல் சாசனத்தை பார்த்துருக்கிறீங்க? பார்த்தவங்க கை வைங்க. உங்கள் லைப்ரரியில் அல்லது நீங்கள் தனியாக வச்சுருக்கிறீங்களா, பார்த்துருக்கீங்களா? படிக்கிறத நாங்கள் பார்த்துருக்கீங்க, பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதை நான் பார்த்துருக்கிறேன் சொல்ல கை வைக்குவாங்க. புத்தகத்தை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே பார்க்கலையா? நிஜமாவா வெட்டப்பட்டு புத்தகம் பார்த்துருக்கீங்களா? அதனால முதல் எக்ஸசைஸ் நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு மதியமே நீங்கள் லைப்ரரியில் போய் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகம் இருக்கான்னு சொல்லி பார்த்து தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ எதுலாம் சரி, அல்லது ஒரு கூகுளில் நீங்கள் போட்டு பார்த்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? பார்க்க மாட்டீங்களா? சத்தமே வர மாட்டேங்குது. அருண் சார் எவ்வளோ சூப்பராக பாடினார் இல்லையா? ரொம்ப அருமையாக பாடினார். இன்றைக்கு சூழல்ல இந்திய நாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தத்துரூபமாக பாடினாங்க. இயல்பாகவே நம்முடைய மனிதர்கள், நம்முடைய சமூகம் மதத்தை சார்ந்து கூறு போட்டு இருக்கக்கூடிய சமூகம் அல்ல. ரொம்ப அருமையா கம்பைன் பண்ணி பாடுறாங்க. ரொம்ப சூப்பராக வந்து அவருடைய பாடல் அமைந்தது. எப்படி வந்துட்டு நாகூர் தர்காவுக்கு வந்துட்டு மற்ற சமயத்துக்கும் போறாங்க, வேளாங்கண்ணிக்கு மற்ற சமயத்துக்கும் போறாங்க, அதே மாதிரி இந்து கோயில்களுக்கு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களும் போறாங்க. அதே மாதிரி உணவுன்னு பார்த்தா யாருமே வந்துட்டு நான் எங்க மதத்தை சார்ந்த கடைக்கு தான் போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்றதில்லை. அப்படிதானே? வைரமாளிகையில பிரியாணி நல்லா இருந்தா வைரமாளிகைக்கு போறோம். அது யார் வச்சிருக்கா அப்படிங்கிற பார்த்தா போறோம் இல்லை, சுவையை பார்த்து போறோம், வயிறு நிறைய சாப்பிட போறோம். அதே மாதிரி தான் இன்றைய இந்தியாவில் நாம் மத ரீதியாக சாதி ரீதியாக கூறு கொண்டு பிளவுபடுத்தி பார்க்கக்கூடிய பார்வை அதிகமாகிவிட்டதால் நாம் இன்றைக்கு இதை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக கையில் இயங்க வேண்டிய புஸ்தகம் என்ன சொன்னா அரசியல் சாசனம். இன்றைக்கு எல்லா விஷயங்களுமே மையமாக சுற்றி மத ரீதியிலான ஒரு புள்ளியில் வந்து இருக்குது. எதை எடுத்தாலும் மத ரீதியான பார்வை, மத ரீதியாக பால்படுத்தக்கூடிய பார்வை என்ற ரீதியில் கூட நிற்பாடுறாங்க. அதனால் அப்படி இல்லை. மனித சமூகம் அப்படி நகர முடியாது, மனிதர்கள் அப்படி இருக்க முடியாது. நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எல்லோரோடும் இணைந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, எல்லோரோடும் இணைந்து பணியாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கும்போது இதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு சொன்னா உங்களை போன்ற ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறது, உங்களை போன்ற குழந்தைகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு இருக்கிறது சொல்றேன். அதனாலதான் எங்களுடைய வாழ்வியல் அமைப்பு இந்திய குடிமக்களாக நாம் என்ற தலைப்பில் வந்து நாங்கள் பாடநூல்களை உருவாக்கி இருக்கிறோம்.
தமிழ்நாட்டில், புதுச்சேரியில், ஒடிசாவில், கர்நாடகாவில் இந்த 4 மாநிலங்களிலும் ஏறக்குறைய 400 பள்ளிகளில் அரசமைப்பு உரிமை கல்வியை கொண்டு போயிடும். கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற கல்வியை கொண்டு போயிடும். 6ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, 7ஆம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, 8ஆம் படிக்கும் மாணவர்களுக்கு கொண்டு போயிட்டு குழந்தைகளுக்கு இந்த மதிப்பீடுகளை விதைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 200க்கும் அதிகமான இடங்களில், கிராமங்களில், நகரங்களில் நாங்க குழந்தைகளுக்கு இந்த பாடத்தை கொண்டு வருவோம். இந்த பாடம் உண்டாக்கி வடிவமாக்கி கொண்டு போயிருக்கிறோம். ஏன்னா குழந்தைகள் மனத்தில் விதைக்கும் போதுதான் கண்டிப்பாக நாளைக்கு அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்ற ஆழமான நம்பிக்கைகளுக்கு இருப்பதாக நாங்கள் அப்படி கொண்டு போயிருக்கிறோம். இந்த பாடநூலை மட்டும் உருவாக்கினால் பத்தாது, இதை பல தளங்களிலும் விரிந்து பறந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றதான் உங்களுடைய மாநில கல்லூரிகளுக்கு அல்லது பிற கல்வி நிறுவனங்களுக்கு இதையும் நாங்கள் கொடுக்கிறோம். சென்ற ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு 2 ஆண்டும் இங்க இது சம்பந்தமாக ஒரு நாள் பயிற்சி கொடுத்தோம். அதுல மிகச்சிறப்பாக உங்களுக்கு முந்தைய பேட்சில் இருந்த மாணவியர் நல்ல பிரமாதமாக அதை எடுத்து சென்றார்கள். பள்ளிகளுக்கு சென்று அதை 10 பீரியட்ல அவங்க இந்த பாடத்தை எடுத்து அதை அனுபவமாக்கி கொண்டாங்க. ரொம்ப பிரமாதமான அனுபவம். அந்த அனுபவத்துடைய தொகுப்பு முடிக்கும் போது அந்த திறனாய்வுக்கு நான் வந்தேன். பல மாணவியர் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. ஒரு மாணவியெல்லாம் சொன்னது ஞாபகம் இருக்குது, ரெகுலரா கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சரை நீங்க வர வேண்டாம், நீங்க வாங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பகிர்வு. அதே மாதிரி சில பிள்ளைங்க அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது உண்மையிலேயே அழுறாங்க. எங்க வீட்டு சூழல் இது, எங்க பக்கத்து வீட்டு சூழல் இது, எங்க தெருவில் இருக்கிற சம்பவம் இது, இப்படிலாம் சொல்லி தங்களுடைய அனுபவத்தை அவங்க பகிர்ந்து கொள்ளும் போது இந்த பாடநூல் வாழ்க்கை கல்வியாக அமைகிறது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய கல்லூரி மாணவியர் ஒரு முந்திர பேட்ச் அது மிகச்சிறந்த அனுபவமா இருக்கு. நாங்கள் வடிவமைக்கக்கூடிய இந்த பாடநூல் அனுபவங்களை தூக்கக்கூடிய ஒரு கொள்ளுதலாக இருக்கிறோம். இந்த பாடநூல்ல வெறும் வரலாற்று குறிப்புகளும் சாசன சட்டங்களும் சட்ட பிரிவுகளும் மட்டும் இல்லை, மாணவர்களை உரையாடுவதற்காக இதை உருவாக்கி இருக்கிறோம். மாணவருடைய கனவுகளை விதைப்பதற்காக உருவாக்கி இருக்கிறோம். குழந்தைகளிடம் எதிர்கால சிந்தனைகளை விதைப்பதற்காக உருவாக்கி இருக்கிறோம். அடிப்படை மதிப்பீடுகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கி இருக்கிறோம். ஏனென்றால் இந்திய அரசியல் சாசனத்துடைய முகப்புரை சொல்லக்கூடிய மதிப்பீடுகளை குழந்தைகளுக்கு விதைக்க வேண்டிய தேவை இருக்கிற அவசியம் இருக்கிறது. சமத்துவம் அப்படிங்கிறத பற்றி பேசுது. இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாமல் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுது. ஆனால் இன்றைக்கு ஈக்குவாலிட்டி இல்லை. எல்லா நிலையிலும் எதுக்கடி பெண்கள் உட்கார்ந்துக்கிறீங்க, வீட்டில் நீங்கள் எப்படி பார்க்கப்படுறீங்க, எப்படி நடத்தப்படுறீங்க அப்படின்னு ஒவ்வொரு வீடுகளும் கண்கூடாக பண்ணுறோம். நாங்கள் இது மாதிரி பல கல்லூரிகளுக்கு ப்ரோக்ராம் நடத்தும் போது எங்கள் பிள்ளைங்கிட்ட பேசும்போது இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க கேட்குறோம், உங்கள் வீட்டில் ஆண்களையும் பெண்களையும் அல்லது பசங்களையும் உங்களையும் எப்படி பார்க்குறாங்கிற பார்வையை அவங்க ஷேர் பண்ண சொன்னீங்கன்னா அவ்வளவு ஷேர் பண்ணுறாங்க. எங்களை நாங்கள் படிக்கிறத பெற்றோர் பெரிய நிறைய இடங்கள் விரும்புறது. நான் பசங்களை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இப்போது அதையும் தாண்டி நிறைய பெண்கள் படிக்கிறார்கள் நினைக்கும் போது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்கிறது. வீட்டில் பெண்களை எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப உண்மையே அதிசயமான விஷயமா இருக்கிறது. இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படிங்கிற படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த படத்தை பார்த்துட்டு நான் 2 நாள் கொடுக்கல, என்னையே இல்லாமலே நான் மனசுக்குள்ள பயங்கரமா கொடுக்கிறேன். அவ்வளவு ஆணாதிக்க சிந்தனைகள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறது, ஒவ்வொரு ஆண்கள் பற்றியும் இருக்கிறது. அறிந்தோ அறியாமலோ நான் ஆணாக பிறந்து விட்டேன், என் மனசிலையும் அந்த மாதிரி ஆதிக்க சிந்தனை உனக்கு இருக்கிறது. அவ்வளவு கொடூரமாக என்னையும் அறியாமல் நான் வீட்டில் நடந்துக்கிறேன் அப்படிங்கிறதான் இந்த படத்தை பார்த்து இருந்தவன் பார்க்காத தயவு செய்த பாருங்க. மலையாளத்தில் வந்த படம் தமிழிலே வந்திருக்கிறது, கண்டிப்பாக பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல குடும்பங்களில் பெண்கள் எப்படி நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு சூழலை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியதாக. நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, சமத்துவம்ங்கிறது எல்லா நிலையிலும் இருக்க வேண்டும். சாதிய சமூகத்தில் வாழ்கிறவர்கள் சென்ற ஆண்டு இதே நம்ம பாளையங்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாங்குநேரி பள்ளியில் வந்துட்டு ஒரே பள்ளியில் படிக்கக்கூடிய 3 ஆதிக்க சாதியை சேர்ந்த மாணவர்கள் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் கொடூரமாக வெட்டினாங்க. மிக கொடூரமான நிகழ்வு. அந்த நிகழ்வை படித்து விட்டு பார்த்து விட்டு இன்னும் ஜீரணிக்க முடியவில்லை. 11ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவனுக்கு ஏற்படக்கூடிய உணர்வு பாருங்க.
அந்த நிகழ்ச்சி நடந்த சம்பவம் நடந்தவுடன் தமிழக அரசு நீதியரசர் சந்துரு அப்படிங்கிற ஒரு தலைமையில், சந்துரு இங்கே வந்திருக்கிறாரு, நம்ம முதல்வர் ஏற்பாடு பண்ண அந்த கூட்டத்தில் இங்கே வந்து பேசியிருக்காரு. உங்களை மாதிரி போன ஆண்டு ஒரு பேசினார். அவர் தலைமையில ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சாங்க. அந்த கமிட்டி இது போன்று கல்வி நிறுவனங்களில், பள்ளிக்கூடங்களில் சாதிய உணர்வு இருக்கக்கூடாது, சாதிய போக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று அந்த தனிநபர் ஆணையம் நியமிக்கப்பட்டது. அவர் சொல்றாரு, அந்த தலைமையில நம்ம நூற்றாண்டு மண்டபத்தில் ஒரு கூட்டம் போட்டோம், அதில் உங்களுடைய முதல்வர் கூட அருமையா பேசினாங்க. அந்த கூட்டத்தில் அவர் சொல்றாரு, நான் அந்த அடிபட்ட அல்லது கொடூரமாக காயப்பட்ட அந்த மாணவனை சந்தித்தேன். அவன்கிட்ட கேட்டேன், நீ என்னப்பா உணர்ற, உன்னை தாக்கிய அந்த 3 மாணவர்களை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அந்த பையன் சொல்றான், அந்த 3 பேரும் என்னையே மாதிரி நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என்ன ஒரு உன்னதமான ஒரு காமெடி. அடிபட்ட பையன், நல்லா அடிபட்ட பையன், கொடூரமாக காயப்பட்ட பையன். ஆனால் அந்த தாக்கி அந்த 3 மாணவர்கள் போய் இதே நீதிபதி சந்திக்கிறார், பேசுகிறார், அவருடைய பெற்றோரை சந்திக்கிறார், பேசுகிறார். அந்த மாணவனுடைய உணர்வு எப்படி இருந்ததுன்னு அவர் ரொம்ப மனம் கொண்டு அவர் பகிர்ந்துக்கிறார். அந்த அந்த அவருடைய அறிக்கையை அவர் பகிர்ந்துக்கிறார். மிக கொடூரமாக வெற்றியிலையோ தாக்கியதையோ அவர்கள் குறைந்த அளவு குற்ற உணர்வு கூட இல்லாமல் இருந்தாங்க. தன்னுடைய சகமானவனை இவ்வளவு கொடூரமாக குத்தி இருக்கிறோமே, கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நாம் புரிந்திருக்கிறோமே, இது இவ்வளவு மோசமான சம்பவம் என்ற ஒரு குறைந்தபட்ச ஒரு குற்றவோடு கூட அந்த மாணவர்கள் இல்லைன்னு சொல்கிறார். இந்த வயசுல இப்படிப்பட்ட சாதிய உணர்வு ஆதிக்கம் எப்படி வந்தது? இதைத்தான் நாம் எடுத்து நிறுத்த வேண்டும் சொல்றோம். நாம் பிறப்பால் சமமானவர்கள் என்று அகில உலக பிரகடனம் சொல்லுகிறது. மனித உரிமை பிரகடனம் சொல்லுகிறது. 1948ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட 500 மனித உரிமைகள் எல்லாரும் சமம், பிறப்பால் நாம் சமம். அதைத்தான் இந்திய அரசியல் சாசனம் அதனுடைய முகப்புறையில் தெள்ள தெளிவாக சொல்கிறது. நாம் சமமானவர்கள், சட்டத்தின் முன் எல்லாரும் சமம். சாதி, மதம், இனம், மொழி, பிறப்பிடம் இதன் அடிப்படையில் நாம் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுகிறது. எனவே இப்படிப்பட்ட விழுமியங்களை, இப்படிப்பட்ட விஷயங்களை குழந்தைகளுக்கு விதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க அரசமைப்பு உரிமை கல்வியை கொண்டு செல்கிறோம். இதனுடைய முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாள் தான் அரசமைப்பு சொன்ன மாதிரி அரசமைப்பு நிர்ணய சபையில் வரைவு குழு தலைவர் அம்பேத்கர் அவருடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட அந்த குழு அந்த சாசனத்தை கொடுத்து ஒப்புதல் பெற்று அதை நடைமுறை கொண்டு வருவதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான். இந்த நாளில் தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க அரசமைப்பு சட்ட தினமாக கொண்டாடுகிறது. கான்ஸ்டிடியூஷன் டே என்று கொண்டாடுகிறார். இதைத்தான் சட்ட தினமாகவும் கொண்டாடு, லா டே என்று சொல்கிறார்கள். எனவே இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். 1949ஆம் ஆண்டு 49ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 3 மாதம் கழித்து ஜனவரி 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இது அமுலுக்கு வருகிறது. அதுதான் குடியரசாக மலர்வதற்கு தொடக்க புள்ளியாக அமைகிறது. எனவே இப்படிப்பட்ட சூழல்ல நீங்கள் இன்றைக்கு இந்த குழு போக போறீங்கப்போ நீங்க ஒரு சின்ன ஒரு உங்களுக்கான ஒரு விவாதம், உங்களுக்குள்ள ஒரு விவாதம் ஒரு அரை மணி நேரம் எடுக்கலாம். நாம இந்த மதிப்பீடுகளை எப்படி நாம உருவாக்க போகிறோம், எப்படி வந்து விதைக்க போகிறோம் அப்படிங்கிற ரீதியில அடுத்ததாக நாம் குழுவுக்கு செல்லலாம் இருக்கிறேன். இந்த அளவில் நான் வந்து என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக நாம் எல்லாரும் வந்து இந்த மதிப்பீடுகளை உருவாக்கி கொண்டு இதை குழந்தைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ரீதியில நாம் பயணிக்க வேண்டும். உங்களோடு இணைந்து பயணப்படுவதற்கும் உங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கும் வான்வெளி அமைப்பு எப்போதும் உதவியாக இருக்கும், உடன் இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு நன்றி முடிக்கிறேன். நன்றி.